வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சமீபத்தில் ரித்துராஜ் அஸ்வதி ஆணையம் எதற்காக அமைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்களுடைய திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் ரித்துராஜ் அஸ்வதி ஆணையம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ஆர்ஐ தினம் இல்லையா? எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஜனவரி 9 இதை வந்து பிரவாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1915 வருஷம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி 9 அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்திருப்பாரு. அதை கொண்டாட விதமா பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜனவரி 9 என்ன சொல்றோம், என்ஆர்ஐ டே அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பாருங்க, சென்னை வெள்ளம் குறித்து ஆராய்வதற்காக யாருடைய தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது கேட்டாக்க திருப்புகழ் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும், திருப்புகழ் தலைமையில். மூணாவது, மணிப்பூர் கலவரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி பார்த்தீங்கன்னாக்க அஜய் லம்பா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஜுவல் ஆஃப் இந்தியன் கூட சொல்லுவாங்க மணிப்பூர். சரிங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல், இது வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைவர் பார்த்தீங்கன்னாக்க கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2029 வருஷம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்திய பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு, நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் பார்த்துருக்கலாம். ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கீம் எப்போ வந்திருக்கு பாருங்க, 2022 வருஷம் வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நாட்டின் வறுமை நிலை குறித்து நிதி ஆயோக் கூறியுள்ள தகவல்களில் சரியானதை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது 5%. என்ன சார் இது? நாட்டின் வறுமை நிலை 5% குறைந்துள்ளது. கரெக்ட், ரைட்டுங்களா? அண்ட் தென் பாருங்க, நிதி ஆயோக்குடைய சிஇஓ தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாரு. யார் பார்த்தீங்கன்னாக்க BVR சுப்பிரமணியன் தான் பார்த்தீங்கன்னாக்க எப்படி இருப்பாரு, இந்த தகவலை சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ நாட்டுடைய வறுமை நிலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 5% குறைஞ்சிருக்கு. தற்போதைய விலையில் கிராமப்புற மாதாந்திர தனிநபர் நுகர்வு செலவு எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னாக்க 2011-12 கணக்கு பண்ணும்போது 1430 இருந்து எவ்வளவு ஆயிருக்கு பாருங்க, 3773 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 164% உயர்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. நகர்ப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க 2011-12 2630 இருந்ததுல இருந்து 2022-2023 எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க, 6459 மாறி இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க 146% அதிகமா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்ப்போம் எது கரெக்ட். மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஆன்சர் என்ன பாருங்க, அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னாக்க பாவர்ட்டி ரிலேட்டடா நிறைய கமிட்டிஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம வந்து கமிட்டிஸ் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அண்ணன் பாருங்க, தண்டேக்கர் மற்றும் ராத் கமிட்டி 1971 கொண்டு வந்திருப்பாங்க. அலக் கமிட்டி 1979 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்க அலுவாலியா கமிட்டி ரைட்டுங்களா, அதுனாக்க 1993 கொண்டு வந்திருப்பாங்க. தெண்டுல்கர் கமிட்டி 2009 கொண்டு வந்திருப்பாங்க. ரங்கராஜன் கமிட்டி வந்துனாக்க 2012 வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாவர்ட்டி ரிலேட்டடா கமிட்டிஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து, இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? முப்பந்தல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல எங்க இருக்கு கேட்டாங்கன்னாக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கு. சரிங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு முப்பந்தல். அப்ப இந்தியாவுடைய 2வது பெரிய காற்றாலை பண்ணை எங்க இருக்குன்னாக்க ராஜஸ்தான்ல இருக்கு. இது 2வது பெரிய காற்றாலை பண்ணை இருக்கு எங்கன்னா ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கு. இன்னொன்னு, காற்றாலை உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னாக்க 5வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்க சீனா தான் இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஜூன் 5 நமக்கு தெரியும் என்ன பார்த்துருப்போம்னாக்க வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் பார்த்துருப்போம். அதே ஜூன் 15 கேட்டாங்கன்னாக்க உலக காற்றாலை தினம், அதாவது பார்த்தீங்கன்னாக்க உலக காற்று தினம், வேர்ல்டு விண்ட் டேன்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க அடுத்து போலாம். கித்தூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1824. இந்த புரட்சியில் ஈடுபட்டவங்க யாருன்னாக்க ராணி சென்னம்மா. இந்த புரட்சியுடைய 200வது வருஷம் இது. அதனாலதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இது பெரிய அளவுல கேட்க போறது இல்லை, பட் இந்த இயர் வச்சு கண்டிப்பா கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு.
1818 ரொம்ப முக்கியமான போர் என்னன்னாக்க பிண்டாரிகள் போர் நடந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க 3வது ஆங்கிலேய மராத்திய போர் முடிவுக்கு வந்ததும் இதே வருஷம் தான். இது 1824 பார்த்தீங்கன்னாக்க மியூட்னி ஆஃப் பாரக்பூர். பாரக்பூர் கழகம் எந்த வருஷம் நடந்துச்சுனாக்க 1824 நடந்துச்சு. 1859-60 இந்த இயர்ல வந்துனாக்க கருநீல சாய புரட்சி பெங்கால் இண்டிகோ ரிவால்ட் நடந்துச்சு. இதுல கூட தீனபந்து மித்ரா வந்து நீல் தர்பன் அப்படிங்கிற புத்தகத்தை கூட எழுதியிருந்திருப்பாரு. அந்த 1875 பார்த்தீங்கன்னாக்கா தக்கான கழகம் நடைபெற்றுச்சு. ஸோ இந்த இயர் பேஸ் பண்ணி கூட கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து நெம்மேலி கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை எந்த மாவட்டத்தில் உள்ளதுனாக்க சென்னை. இது 2வது ஆலை. முதலாளி பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லயே இருக்கு. இது எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்தரப்பிரதேசம். ரொம்ப முக்கியமா பசுமை ஹைட்ரஜன் குறித்த கொள்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணன் பார்த்தீங்கன்னாக்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பாரத பிரதமர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி வந்திருப்பார் இல்லையா? அப்ப என்ன பண்றாருனாக்க இந்தியாவுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் கப்பல் போக்குவரத்தை பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்கி வச்சிருப்பாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க தூத்துக்குடியில. கண்டிப்பா இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்துக்கு என்ன அடிக்கல் நாட்டியிருந்திருப்பாரு. சரி, அடுத்து பாரத் டெக்ஸ் எனும் நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சி எங்கே நடைபெறும் கேட்டிருக்கோம். ஸோ எங்க பார்த்தீங்கன்னாக்க நியூ டெல்லி நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்தியா அடுத்தடுத்த ஸ்டெப்ல போயிட்டு இருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு ஸ்டாட்டிக்கா எப்படி கேட்கலாம்னாக்க இந்தியாவுடைய நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய நூல் கிண்ணம் எதுன்னு கேட்பாங்க? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க திருப்பூர், கோயம்புத்தூர், அந்தன் பார்த்தீங்கன்னாக்க கரூர். இது ரொம்ப முக்கியமானது. ரைட்டுங்களா? திருப்பூர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பின்னல் ஆடை தலைநகரம் நம்ம சொல்லுவோம். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர்னு சொல்லுவோம். அடுத்து நெசவாளர்களின் வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்க கரூர் சொல்லுவோம். ரைட்டுங்களா? அந்தன் பார்த்தீங்கன்னாக்க இதோட ஈரோடு மாவட்டத்தை சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு 3 சேர்த்தோம்னாக்க தமிழ்நாட்டுடைய நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னாக்க ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உலக தன்னார்வ தொண்டு தினம், அதாவது என்ஜிஓ அப்படின்னு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓ அந்த தினம் என்ன கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னாக்க பிப்ரவரி 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மற்ற பாருங்க பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமா கொண்டாடுறோம். பிப்ரவரி 28 எல்லாத்துக்கும் தெரியும் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறோம். பிப்ரவரி 21 பார்த்தீங்கன்னாக்க உலக தாய்மொழி தினமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அடுத்து இந்திய இந்து திருமணங்கள் சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டு கேட்டாக்க 1955. இதை எப்போ திருத்தம் செஞ்சாங்கன்னாக்க 2005 பார்த்தீங்கன்னாக்க திருத்தம் செஞ்சிருப்பாங்க. அந்த 1872 பார்த்தீங்கன்னாக்க கிறிஸ்தவர்களின் திருமண சட்டம் எப்போ கொண்டு வந்தாக்க இங்கதான். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்க முஸ்லிம்களுடைய திருமண சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கனாக்க 1935 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பொறுத்துக. இப்ப ரீசெண்டா வந்த ஸ்கீம்ஸ் பத்தி பேசுவோம். கதி சக்தி திட்டம் எதுக்கு சார் அப்படின்னாக்க உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறதுனாக்க கைவினை தொழில்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது 3வது ஸ்வாமிதா திட்டம் அதனாக்க சொத்து சரிபார்ப்பு தீர்வைக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த PM மித்ரா பூங்கா திட்டம் நம்ம தெரியும். இந்தியாவிலேயே முதல்ல இந்த மித்ரா பூங்கா திட்டத்தின் கீழே ஒரு ஜவுளி மண்டலம் அமைக்க போறாங்க. எங்க அமைக்க போறாங்கன்னாக்க விருதுநகர் மாவட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் பாருங்க 4321 தான் அதோட ஆன்சர். சரி, அடுத்து 50 நாடுகள் பங்கேற்ற 12வது கூட்டு ராணுவ பயிற்சியான மிலன் 2024 இந்தியாவில் எங்க நடைபெற்று பார்த்தீங்கன்னாக்க விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னாக்க இம்பார்ட்டான இந்த ராணுவ பயிற்சியெல்லாம் கொடுத்துருப்போம். தர்மா கார்டியன், அந்த சதா தன்சிக், அந்த டெசர்ட் சைக்கிள், இது மாதிரிலாம் போன வீடியோல நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஸோ மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பொருளாதாரம் குறித்த ரைசீனா உரையாடல் எங்கே நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னாக்க டெல்லியில நடைபெற்றுருந்துச்சு 2024. அண்ணன் பார்த்தீங்கன்னா முதல் ரைசீனா உரையாடல் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க 2016 வருஷம் இதே டெல்லியில நடைபெற்றுச்சு. இதுக்கு தலைமை தாங்கிறது யாருனாக்க சுஷ்மா ஸ்வராஜ் தான் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கி இருப்பாங்க.
ஸோ இந்த வருஷத்துக்கான ரைசினா உரையாடல் வந்து எனக்கு சீஃப் கெஸ்ட் யாருனாக்க கிரீஸ் நாட்டுடைய பிரதமர் தான் வந்து எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துப்பாங்க. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூப்பா.